வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். ஏற்கனவே ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன். கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்களும் கொல்கத்தா மாநகரும் என்ற தலைப்பில். அந்த கொல்கத்தாவிலே தன்னுடைய அருந்த செருப்பை கூட சரி செய்ய முடியாத நிலையில் இருந்த பருவ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து குறிப்பிட்டிருந்தேன். இப்போ அப்படியே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழித்து அதே கொல்கத்தா மாநகருக்கு ஒரு முக்கியமான அரசு விழாவிலே கலந்து கொள்வதற்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக செல்கின்றார். கொல்கத்தாவில் இருக்கிறவங்க அரசு விழாவிற்கு வந்திருப்பதால் அரசு விருந்தினர் மாளிகையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு மறுத்துவிட்டு, தமிழர்கள் இங்கே எங்கே அதிகமாக வாழ்கிறாங்களோ அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் நான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள, அதேபோல் தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அறை, ஹோட்டலில் ஒரு அறையை புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொல்கத்தாவின் சாலைகளிலே அப்படியே காலார நடந்து வராருங்க. எந்த கொல்கத்தாவிலே தன்னுடைய காதருந்த செருப்பை தைப்பதற்கு வழியில்லாமல் தடுமாறினாரோ தத்தளித்தாரோ அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே கொல்கத்தா மாநகரிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயதான மூதாட்டி ஒரு கூடையில் பழம் வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏழை தாயிடம் சென்று எவ்வளோமா பழம் என்று தமிழில் கேட்க, அந்த தாய் அண்ணாந்து பார்க்கிறார். தன் எதிரிலே இருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் தெரிகிறது என்று அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. ஐயா, நீங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கள் மவராசன் எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்களே என்று சொல்ல, புரட்சித் தலைவர் சிரித்து கொண்டே, நான் தாமா எம்ஜிஆர் தாமா வந்திருக்கிறேன், இங்கே ஒரு விழாவுக்கு வந்திருக்கிறேன் என்று கூற அந்த தாய் கண்ணீர் வடித்தார். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த பழத்திற்கு என்ன விலை என்று கேட்க, நீ உனக்கு என்ன சாமி வேலை, நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு போங்கள் என்று கூற, புரட்சித் தலைவர்கள் அந்த கூடையில் இருந்த அத்தனை பழங்களையும் வாங்கி அந்த சாலையிலே சென்று கொண்டிருந்த மக்களுக்கு அந்த பழத்தை எல்லாம் பகிர்ந்தளித்து விட்டு அவரும் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டே அந்த ஏழை தாயிடம் மிகப்பெரிய தொகையை எடுத்து கொடுத்து விட்டு புறப்பட்டார் என்று சொன்னால், கொடைவள்ளல் எம்ஜிஆர் கொல்கத்தா மாநகர் என்று நாம் தலைப்பு வைத்தோம் என்று சொன்னால் ஏதோ விளையாட்டுக்கு இல்லைங்க. வரலாற்று சம்பவங்களை, உண்மைகளை தமிழக மக்களின் மத்தியிலே எடுத்து செல்ல வேண்டும், கொண்டு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல் விட்டுவிட்டோம். கண்டவன்லாம் நம்மளை கேள்வி கேட்கணும். 8 அணா போராது, 1 ரூபா போராது, 4 அணா போராதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும் அதன் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோர் குறித்து ஏளன பேச்சு பேசுகிறான் என்று சொன்னால் ஆடுறாவெல்லாம் எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத கூட்டம், கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர்கள் அதிமுகவினர் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.